தூக்கெல்லாம் தூக்கினா வலிக்குண்டா. டேய் உன்னால வலி தாக்க முடியாதுடா. டேய் வலி தாக்க முடியாதுடா. என்ன நீ ஒரு வலியாட அந்த வலியே தாக்கிட்ட. முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே, பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. நீங்க என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது அக்கு. ஆனா சந்தோஷ பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல சும்மா 4 வார்த்தை பேசும்பா, இப்ப பேசவே வேண்டாங்கிற. முன்னெல்லாம் என்கிட்ட சந்தோஷமா பேசுறதுக்காகவே போன் பண்ணுவான், இப்ப திட்டுறதுக்காகவே போன் பண்றான். முன்னாடிலாம் என்கிட்ட எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் இப்போ அதையே பிடிக்கலங்கிறான். இப்போ நான் இங்க இருந்து போறது சந்தோஷ் என்ன திட்டுறாங்கிறதுக்காக இல்ல, இதுக்கு முன்னாடி கூட சந்தோஷ் என்ன திட்டுவான், அதுல லவ் இருந்துச்சு. இப்போ அது இல்ல. எங்க வீட்ல நான் ஒருத்தி மட்டும் இருந்தப்ப கூட தனியா இருக்கிறத ஃபீல் பண்ணதில்லை. ஆனா இங்க என்ன சுத்தி இத்தனை பேர் இருந்தும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. கெஸ்ட் மாதிரி வந்து கெஸ்டாவே போயிடுறேன். உமா என் வீட்டுக்கு வந்திருக்கு சார். என் கூட கோயிலு, பீச்சு, பார்க்குன்னு சுத்தி இருக்கா. நான் இப்ப எங்க போனாலும் எதை பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்கு சார். என்னால எப்படி சார் வாழ முடியும்? நீங்க ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க சார். உங்களுக்குன்னு சொல்லிக்க பொண்டாட்டி, புள்ள, பேரன் பத்தி நிறைய சொந்தம் இருப்பாங்க. இப்ப திடீர்னு யாருமே இல்ல, நீங்க ஒரு அனாதைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு அப்படிதான் சார் இருக்கு சார். வாழ்ந்த வாழ்க்கைய மறந்துடலாம் சார். ஆனா இப்படி எல்லாம் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா வாழவே முடியாது சார். சார் நீங்க எனக்கு எதுக்கு சார் தண்டனை கொடுக்குறீங்க? நான் திருந்தி வாழணும் தானே சார். நான் வாழவே விரும்பல சார். முத தடவையா ரொம்ப தனியா நிக்கிற மாதிரி இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப தனியா நிக்கிற மாதிரி. இங்கதான் எங்கேயாவது இருக்கீங்களா? என்ன பார்த்துட்டு ஆனா அவன் மேல வச்சிருந்த லவ் மட்டும் உண்மை பிரியா. தெய்வம் வாழ்வது எங்கே? ஏன் இதே எடுத்து வைங்க டாக்டர். அவன் ஏன் காதலி டாக்டர்? அவளுக்கு நான் கொடுக்காம வேற யார் கொடுக்கணும்? உயிர் போனா வராது. ஆமா சார், அவ உயிர் போனா திரும்பி வராது. இந்த உலகத்துல என்ன விட கொடுத்து வச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என் இதயம் உனக்குள்ள துடிக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருப்ப. என் இதய துடிப்பு என்னைக்கு நிக்குதோ அந்த நிமிஷம் மரணம் கூட நம்ம 2 பேருக்கு ஒரே நேரம் தான். நீயும் அழக்கூடாது. இதை விட நமக்கு என்ன வேணும்? உன் கண்ணில இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட உயிர் நான் செத்து போயிட்டுதான் அர்த்தம். நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் எதிர இருக்க மாட்டேன். நான் சார் ஆம்பளை பொம்பளை ரத்தம் சதை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். உடம்புல ஏற்படுற வலியை விட மனசுல ஏற்படுற வலி தான் சார் அதிகம். இப்ப திடீர்னு யாருமே இல்ல, நீங்க ஒரு அனாதைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு அப்படிதான் சார் இருக்கு. வாழ்ந்த வாழ்க்கைய மறந்துடலாம் சார். ஆனா இப்படி எல்லாம் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா வாழவே முடியாது சார்.